The continuation of looping statement is nested loop structure. From the name itself, you can understand what is nested. That is, a structure within another structure is called a nested structure. Here we are going to use loop. That is why the heading is placed. That is why the heading is named as nested loop structure. A loop within another loop. A loop within another loop is called as nested loop structure. Some of the loop statements given here: a while within another while, a for within another for, a for within while or a while within for. ஒரு while statementக்குள்ள இன்னொரு while statement இருந்தால் it is said to be as nested loop. or ஒரு for statementல இன்னொரு for statement இருந்தால் it is also nested loop. or for statementல while statement இருந்தாலும் nested loop தான். ஸோ completely bounded அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம 11th பார்த்துருக்கோம். which means a loop which is completely nested between outside loop. இதுக்கு பேர் தான் என்னது nested loops அப்படின்னு பேர். கம்ப்ளீட்டாக பவுண்ட் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக பவுண்டுன்னு என்ன அர்த்தம்? அதனோட ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ளேயே ஸ்டார்ட் ஆகி உள்ளேயே முடிஞ்சிருக்கும். தட் இஸ் said to be as nested loop. ஸோ 4 டைப் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு whileக்குள்ளே இன்னொரு while இருக்கலாம். a for statement can contain another for statement. a for statement can contain while or a while statement contain for. These are all said to be as nested loop. A sample program is given. இந்த இடத்துல பாருங்கள், while statement இருக்குது, for statement இருக்குது. ஆக்சுவலாக இந்த whileோட ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஃபாரோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபாருக்கு நேரம் என்னென்ன இருக்கும்? ஃபார் லூப் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு, ஃபால்ஸ்னால் வெளியில் வரும். ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வெளியில் வரணும். ஓகேவா? நாம் C++ல் இப்படி படிச்சிருக்கோம் இல்லையா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது இன்னர் பிளாக், இது அவுட்டர் பிளாக். ஸோ ஒரு while அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எம்பட் ஆகிருக்கு. திஸ் இஸ் to be as nested loop. இது எதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, i = 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. i <= 6 வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1ல் ஆரம்பித்து இதனோட வேல்யூ எதில் முடியும்? 6ல் முடியும். ஆனால் இங்கே ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரேஞ்ச் அப்படின்னாலே ஃபைனல் வேல்யூ -1. அப்போ ஃபைனல் வேல்யூ 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 - 1 which is equal to 5. அதனால தான் உங்களுக்கு இங்கே 5ஓட இந்த லூப்பிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு தடவை ஐயோட வேல்யூ மாறும்போதும் ஜே அப்படின்னு இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஸ்டார்ட் ஆகணும் பாருங்கள், 1, i அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1, i அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஐயோட வேல்யூ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ 1, அதை 6ஐ விட லெஸ்தானாக இருக்கா? எஸ், த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூன்னு ஒன்று லூப்குள்ளே போகுமா? ஸோ லூப்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? அகைன் ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஜே இன் ரேஞ்ச் i, 1. 1ல் ஆரம்பித்து ஐ எதில் முடியுது? 1ல் தான் முடியுது. ஏன்னா ஐயோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க 1ன்ட்டு. அப்போ 1ல் ஆரம்பித்து 1ல் முடியணும். இப்போது இந்த வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு ஜேயில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பிரிண்ட் ஜே அப்படின்னு சொன்னதுனால இங்கே 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது \t. ஸோ ஒரு 5 ஸ்பேஸ் இங்கே விட்டுருக்கும். இதுக்கப்புறம் எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் லூப்பை விட்டு வெளியில் வருது. ஸோ லூப்பை விட்டு வெளியில் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லூப்பை விட்டு வெளியில் வந்த உடனே பிரிண்ட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் செகண்ட் லைனுக்கு வரும். வந்துட்டு i + 1. i = 1 என்ன அர்த்தம்? i = i + 1. அப்போ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 1, 1 + 1 which is equal to 2. இப்போ இந்த 2ங்கிற வேல்யூ தான் எதில் போய் ஸ்டோர் ஆகுது? ஐயில் போய்ட்டு ஸ்டோர் ஆகுது. இப்போது திரும்ப 2 <= 6. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூன்னொன்னே உள்ளே போகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வரைக்கும் நார்மல் ஸ்டேட்மெண்ட். இப்போது ஐயோட வேல்யூ வந்து 2. இந்த ரேஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்க? 1ல் ஸ்டார்ட் பண்ணணும்,
ஐ வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1ல் ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும். அப்போது 1க்காக ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகணும், 2க்காக ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ எக்ஸிக்யூஷன் 2 தடவை நடக்கணும். ஜேவை பிரிண்ட் பண்ணிவிட்டு /t சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேயில் ஃபஸ்ட்டு வந்து I1 இருக்கும், /t ஒரு 5 ஸ்பேஸு, திரும்ப மேலே போகுது, இன்னும் லூப்பை விட்டு வெளியில் வரல, திரும்ப மேலே போகுது. இப்போ ஐயோட வேல்யூ என்னது 2ன்னு ஆயிருக்கும். அதனால் என்ன பண்ணியிருக்கு 2வை பிரிண்ட் பண்ணுது. இப்போ இன்னொரு வேல்யூ ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்த உடனே திரும்ப எண்டியன் நியூ லைனுக்கு வருது. I += 1. அப்போ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 2. ஸோ 2 + 1. இப்போ ஐயோட வேல்யூ என்னது 3. இப்போ 3 தான் ஐயோட வேல்யூ. 3 <= 6. கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூ. இப்போ என்ன பண்ணணும்? திரும்ப உள்ளே போகணும். இப்போது 1, ஐயோட வேல்யூ 3ன்னு இருக்கா? அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் 1 2 3. ஃபஸ்ட்டு 1 எடுத்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் கொடுக்கும், திரும்ப போகும், திரும்ப 2வை எடுத்துக்கும், அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்பேஸ் கொடுக்குது, திரும்ப மேலே போகுது, 3 எடுத்துக்கும், 3யை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா 6 வரைக்கும் பண்ணணும். ஆனால் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால 6 - 1 என்னது 5. ஸோ நம்மளோட அவுட்புட் இங்கே எதில் ஸ்டாப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போது இந்த லூப் ஒரு தடவை வேலை செய்யுதுன்னா இந்த லூப் மல்டிபிள் டைம்ஸ் வேலை செய்யும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அவுட்புட் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அவுட்புட்லேருந்து ஆரம்பித்து இந்த அவுட்புட் வரைக்கும் ரிப்பீட்டிங் த சேம் ப்ராசஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். 1 பிரிண்ட் பண்ணணும், 2 பிரிண்ட் பண்ணணும், முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு போகணும். திரும்ப 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், 2வை பிரிண்ட் பண்ணணும், 3யை பிரிண்ட் பண்ணணும், திரும்ப அடுத்த லைனுக்கு போகணும். அப்போ இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. சரியா? அப்போ டூயிங் த சேம் ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன். இது இன்னர் லூப்பில் நடக்குது. இது என்ன பண்ணுது? அவுட்டர் லூப்பில் நடக்குது. இந்த வேலையை முடிச்சோன்னே அடுத்த லைனுக்கு வரணும், இதை முடிச்சோன்னே அடுத்த லைன், இதை முடிச்சோன்னே அடுத்த லைன், இதை முடிச்சோன்னே அடுத்த லைன். இது அவுட்டர் லூப்பில் நடக்குது. அப்போது இங்கேயுமே ரிப்பீட்டிங் த சேம் ப்ராசஸ் தான். ஸோ இங்கேயும் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ லூப் அப்படின்ற கான்செப்டில் 2 டைப் ஆஃப் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது.